இன்னும் சில எறும்பு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இந்த எறும்பு குறிச்சு பார்க்கும் போது உண்மையா சொல்ல போனா இவ்வளவு இருக்கா இதனுடைய படைப்புல, இன்னும் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. கொஞ்சம் சுருக்கமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேற சில எறும்பு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதோடைய கூண்டுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா இந்த பாம்பு இருக்குது பாருங்க, அந்த மாதிரி தன்னை வெடிச்சுக்குமா. அப்படியெல்லாம் இருக்குது. அதுகிட்ட போய் சண்டை போட்டு தண்ணியை வெடிச்சுக்குமா. வெடிச்ச உடனே இதுவும் பீஸ் பீஸ் ஆயிடும், வந்திருக்கிற எறும்பும் என்ன ஆயிடும், அதுவும் பீஸ் பீஸ் ஆயிடும். அப்போ தன்னுடைய இனத்துக்காக இது எதை கொடுக்க துணிது யோசிச்சே பாக்குறது இல்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல, என்ன ஆகக்கூடாது, என்னுடைய இனம் மட்டும் அழியக்கூடாது. அதற்காக என்ன கொடுக்க துணிவ, உயிரையே கொடுக்க. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் 15:13 பெரிய அன்பா இதுக்கு பேரு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. என்ன இல்லைங்களா, சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு, இந்த அன்பை தவிர வேற அன்பு அதிகமே இல்லை. இதுதான் பெரிய அன்பா. எது அந்த அன்பு? சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. இது கிறிஸ்து பேசிட்டாரு. இது எங்க தேவன் படைப்புல வச்சிருக்கிறாரு? படைப்புல எங்க வச்சிருக்கிறாரு? எறும்பு கிட்ட வச்சிருக்கிறாரு. தன்னுடைய இனத்துக்காக தண்ணி என்ன பண்ணிடுது, தண்ணியை வெடிச்சு செத்துருது. கிறிஸ்து பண்ணாரா? அப்போஸ்தலர்கள் பண்ணாங்களா? பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகுறேன்னு சொல்வார். டெய்லி நான் செத்து நிற்கிறேன். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:31. நான் அனுதினமும் சாகிறேன். அனுதினமும் யாருக்காக? இவருக்காகவா மற்றவர்களுக்காகவா? எப்படி செத்தாரு? தன்னுடைய ஜீவனுக்காக எதுவுமே பார்த்துக்கலங்க, மத்தவங்களுக்காக தன் ஜீவனை அர்ப்பணிச்சாரா. அனுதினமும் சாகுற, அனுதினமும் மற்றவர்களுக்காக தன் ஜீவனை செத்து பிழிச்சாரா பவுல். கிறிஸ்துவ இப்படிதான் இருந்தார். அப்ப கிறிஸ்துவோட சபையில எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அப்படிதாங்க இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேரு தான் கிறிஸ்துவின் சபை. ஆனா உள்ள அப்பப்போ இடைஞ்சல் வரும். ஆனா என்ன ஆயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எறும்புகள்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு அதோடைய நோக்கம் என்ன, அது நிறைவேற்றிடும். அந்த மாதிரி என்ன இடைஞ்சல் வந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்கள் இடைஞ்சல் அடைஞ்சு போக மாட்டாங்க. எல்லாமே ஒரு இணைப்பாட்டுக்குள் வந்துருவாங்க.